யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு விஷயந்தான் சீஸ் பைட் அண்ட் ஸ்வீட் பைட். இது ரெண்டுமே ரவையை வச்சு பண்ணுறோம். சீஸ் பைட் குழந்தைகளுக்குலாம் பிடிக்காத இருக்கவே இருக்காது. ஸ்வீட் பைட் எல்லாருக்குமே பிடிக்கும். ரெண்டுமே எல்லாருக்கும் பிடிச்சதான். சீஸ் பெரியவாளுக்கும் கூட தான் பிடிக்கும், சின்ன குழந்தைகளுக்கு மட்டும்தான் நமக்கும் தான் பிடிக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு நீங்கள் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா, இந்த ஹாலிடேஸில் அதை போட்டு பிடுங்குறதுக்கு இது மாதிரிலாம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி வச்சோன்னா ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுகளும் விளையாடிட்டு இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் கார்லிக், ஜிஞ்சர் கார்லிக் யூஸ் பண்ணுறது உங்கள் சௌகரியம். உங்களுக்கு தேவைப்பட்டவங்க பிடிக்கும் அப்படின்னா இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. நாம் இன்றைக்கி போடாததான் பண்ணுறோம். இதில் இந்த கப்பால் 1 கப் ரவை தான் இது. ஸோ இதால் இப்போ 3 கப்பு தண்ணி விடுறேன். தண்ணி நல்லா தலைக்கணும். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் இன்னும் 1 டீஸ்பூன் போட்டுருங்கோ. இன்னும் 1.5 ஸ்பூனே போடலாம். நார்மலாக இருக்கிற ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். ஆரிகானோ எல்லாருக்கிட்டையும், பீஸா வாங்குறவா எல்லாருக்கிட்டையுமே இந்த ஆரிகானோ இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வச்சுருந்தாலும் ஓகே. அப்படி இல்லையா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வாங்கி வச்சுருந்தேன்னா வருஷக்கணக்காக இருக்கும். ஒரு சின்ன பாட்டில் வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இன்னும் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்கே இது அப்படிங்கிறீங்களா, இது அப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. சீஸில் உப்பு இருக்கும், நல்லா பார்த்து போடுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். இப்போ இந்த ரவையை இதில் ஆட் பண்ணலாம். அதேமாதிரி என்னுடைய ரவா வந்து ரொம்ப பெருசாக இருந்த ரவா, அதனால் நான் 3 கப் எடுத்துருந்தேன். உங்களுக்கு பொடி ரவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 கப் 2.5 கப் தண்ணி எடுத்துனா கூட போதும். உப்புமா மாதிரி இருக்கும் மாமி. இதில் வந்து உப்புமாவில் நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஆரிகானோ போட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்களா. ட்விஸ்ட்டு வந்து நம்ம சீஸில் வச்சு அதுக்கப்புறமா இதை நல்லா பிசைஞ்சு அதை எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடுவோம் பாருங்க. அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. உப்புமா பண்ணிவிட்டு நான் சொல்லலை உங்களுக்கு. ஆக்சுவலி இது பார்த்தா உப்புமா மாதிரி தான் இருக்கும். நல்லா கெட்டி ஆற வரைக்கும் கலரிடுங்க. ஏன்னா ரவை வெந்தும் இருக்கணும், அட் த சேம் டைம் நல்லா கெட்டியாகவும் ஆகணும். அப்படிங்கிறதுனால நான் சேஃபர் சைட் 3 விட்டுட்டேன். நல்லா கலரிட்டோம். இது கெட்டியாக இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அப்போ தான் நம்ம இது சீஸ், இதில் திருகின சீஸ் அதில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணணும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்குள்ளே ஸ்வீட் பைட்க்கு வேணுங்கிறது நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ சீஸ் பைட் இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த உப்புமா மாதிரி இருக்கிற ஐட்டமை தான் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் அதில் சீஸை போட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறமா அதை ரோல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போ சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து ஸ்வீட் பைட்க்கு உண்டானதையும் நம்ம ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வைக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்து பொரிக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். ஸ்வீட் பைட்க்கு இதே மாதிரி 1 கப் ரவா, சேம் அதே ரைஸ் குக்கர் கப்பில் தான் எடுத்துனேன். 1 கப் ரவா. எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தாலோ அதே கப்லேயே கோதுமை மாவு ஆர் மைதா மாவு உங்கள் சௌகரியம் 1/2 கப் எடுத்துக்கோங்க போகிறோம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா தேங்காய் பால். ஜஸ்ட் நீங்கள் 1, 2 எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் கிட்ட வேணும், அவ்வளோதான். இன்னும் இதில் சுகர் போடலை, ஒன்றும் பண்ணல. பிகாஸ்
ரவை நல்லா ஊறணும். இந்த தேங்காய் பால்லையே அது ஊறணும். ஊறின அப்புறம் கெட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது ஊறட்டும், நம்ம எண்ணெயை காய வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகிடுத்து தெரியுறதா உங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விடுறேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்லேயே 3/4 கப்பு சுகர் எடுத்து அதை பவுடர் பண்ணியிருக்கேன். இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணுவோம். ரவை எடுத்த கப்லேயே 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க, அதை பவுடர் பண்ணிவிடுங்க. இது என்னென்னு கேட்டீங்கன்னா, வானிலா எசன்ஸ் ஒரு சின்ன ட்ராப் விடுறேன். பிடிச்சவா விடுங்க, வேண்டாங்கிறவா விட வேண்டாம். ஜஸ்ட் 2 ட்ராப் விட்டுருக்கேன் நான். இதுவும் நல்லா ஊறட்டும். ஏன்னா ரவையோடு கொஞ்ச நாள் எல்லாம் ஊறினா தான் நல்லா வரும். எண்ணெய் காயட்டும், பார்க்கலாம். ஸ்வீட் பைட்ஸுக்கு உண்டானது கரைச்சி வச்சுருக்கோம். இது சீஸோடது ரெடி ஆகிடுது. திருக்கி வச்சுருக்கோம் இல்லையா. இது எவ்வளோ சீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 கிராம் சீஸ். செடார் சீஸ், மொசரல்லா சீஸ் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் நல்லா ஃபைனாக திருக்கிடுங்க. அட் த சேம் டைம் ஃபைனாக பிசைஞ்சிருங்க, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி. கையிலையும் 2 கையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கட் பண்ணுறதே ஷேப் வராது. எல்லாம் நச்சு வேலை தானே அப்படிங்கிறல. நச்சு வேலை தான். ஆனால் குழந்தைகளுக்கு இது மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக பண்ணி கொடுத்தா அவளுக்கு பிடிக்கும்ல ரொம்ப. எங்கள் அம்மா தான் பெஸ்ட், அவள் தான் இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு அது குழந்தைகள் சொல்கிறதே நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. அந்த இடத்துல என் குழந்தையெல்லாம் சொல்லுவாள், எங்கள் அம்மா தான் பெஸ்ட், ரொம்ப நல்லா சமைப்பா அப்படின்னு. ஏன்னா இது மாதிரி விதவிதமாக அவளுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போச்சு, என் காலேஜுக்கு எடுத்துன்னு போச்சு. ப்ளஸ் எங்கள் அம்மா இதெல்லாம் ஆற்றுல பண்ணுவாள். நீங்கள் இங்கே அம்மா அவளெலாம் கூட்டின்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் பண்ணி வைம்மா அப்படிம்பா. ஸோ அவளுக்கு அதெல்லாம் ஒரு பெருமை. சின்ன சின்ன ரவுண்டாக ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஆர் உங்களோட ஷேப் என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஸ்வீட்டை பண்ணிடுறேன். ஏன்னா காரத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா ஸ்வீட்டோட இது அவ்வளோவா எடுக்காது. முதல்ல அதுவும் நல்லா ஊறிடுத்து ஸ்வீட்டை பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த காரம் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்வீட் பைட் ரெடி ஆகிடுத்து. இதை இப்போது எண்ணெயில் விடலாம். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அழகாக அதுவே மேலே எழும்பி வருது பாருங்கள். நல்ல ஒரு தேங்காய் பால் வாசனையோடு ரொம்ப ஜோராக இருக்கும் இது. அட் த சேம் டைம் நம்ம வானிலா எசன்ஸ் வேறு விட்டுருக்கோம். நல்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஜஸ்ட் நம்ம சொல்லலாம் அது நம்மளோட அப்பம் மாதிரி தானே இருக்கும் மம்மி அப்படின்னு. எஸ், டிப்பிக்கல் கொஞ்சம் பார்த்தேன்னா அப்பம் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டில் நம்ம இந்த இதெல்லாம் போடுறதுனால, தேங்காய் பால் அண்ட் வானிலா எசன்ஸ்லாம் விடுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எழும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்ததை விடுங்க. பொரியட்டும். இப்படி சாஃப்டாக பிக்க வருது பற்றியெல்லாம் நல்ல இது மாதிரி பூரி மாதிரி உப்பின்னு வேறு வரும். தெரியுறதா உங்களுக்கு எப்படி உப்பின்னு இருக்குன்னு? இப்படி உப்பின்ட்டு சாஃப்டாக இருக்கும். இது நல்லா அப்போ இது பண்ணி எடுத்தோன்னா மேலே கரக்கரன்னு இருக்கும், உள்ளெல்லாம் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற இதுவாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் இது பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி எடுத்துருக்கிறதுல அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 போட்டு நான் வருதான்னு பார்த்துன்னு இந்த மாதிரி ட்ரையாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அது மேலே கோட் பண்ணுங்க. எதுக்கு நீனமே பண்ணி பார்த்துட்டேன்னு கேட்குறீங்களா? யானைக்கும் அடிசருக்கும் அல்ல, எனக்கும் எல்லாம் எப்பயுமே பர்ஃபெக்டாக வந்துடும்ன்றது கிடையாது.
நம்மளும் ஏதாவது எப்போயாவது சமயத்தில் சொதப்புவோம். சொதப்பாத யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே பர்ஃபெக்டாக வரும் எல்லா டைமுமே அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் முன்னெச்சரிக்கையாக ஒரு தடவை வருதா அப்படின்னு போட்டு பண்ணி பார்த்துறது நல்லது. இது அடுப்பு பெருசாக வச்சுனே பண்ணுங்க. ரொம்ப நாள் இது இருக்க முடியாது. ஏன்னா இந்த சீஸ் மெல்ட் ஆக இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடுப்பை வச்சுன்னு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள இது வந்து அதேமாதிரி நீங்கள் முன்னாடியே கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்னாலும் ட்ரையாக அந்த கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் எப்படி வந்துருக்குறதெல்லாம் ஜோராக இருக்குது. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கெச்சப்போடு இதை தொட்டுன்னு சாப்பிட்றதே ரொம்ப ரூமே புகையாக இருக்குது. ஸோ கெச்சப்போடு சாப்பிட்றதே ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது, உங்களுக்கு சரியாக வந்ததா, உங்களுக்கு இதில் எதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததா என்னன்றது எனக்கு சொல்லுங்க. அதில் ஏதாவது மாற்றிக்கணுன்னா நான் மாற்றுறதுக்கு சொல்கிறேன். சுகர் அதே மாதிரி உங்கள் லெவலுக்கு வேணுங்கிற மாதிரி 1:1 வேணும்னாலும் நீங்கள் பவுடர் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. வாட்டர் லெவலும் அதே மாதிரி. ஏன்னா என்னோடய ரவை பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் 1/2 கப்பு விட்டுனேன். 1/4 கப்பு விட்டுனாலே போதும். அது ஃபைன் ரவையாக இருந்ததுன்னா இதெல்லாம் தான் அதில் இருக்கிற டிப்ஸ் பார்த்து பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.